கிறிஸ்துவுக்குள் அன்பின் தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் உங்கள் அனைவரையும் அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தருக்குள் நீங்களும் நானும் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கடைசி காலங்களிலே சபைகள் வஞ்சிக்கப்படும்படி பொல்லாத கிரியைகள் சபைகளுக்குள்ளும் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளும் இன்றைக்கு பிரவேசித்து சீர்கேடான சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாம் நன்கு அறிவோம். ஆகையினாலே எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் இருந்து நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே திருச்சபையினுடைய மக்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழவும், நீதி நெறிமுறைகளை கடைபிடித்து வாழவும், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் நாம் பிரயாசப்பட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஆண்டவர் உங்களை படைக்கும் பொழுது அவர் கருவில் நீங்கள் உருவாகும் முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை நன்கு அறிந்து ஒவ்வொரு செயல்களையும் அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்து நம்மை படைத்திருக்கிறார். 139 சங்கீதம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டன, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. என்னுடைய படைப்பை, என்னுடைய சரீரத்தை கருவிலே நாம் உருவாவதற்கு முன்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய புஸ்தகத்தில் நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய எல்லா செயல்களும் கர்த்தருடைய சித்தத்தின்படியும் விருப்பத்தின்படியும் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியும் நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரைக்கும் நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவானவர் நம்மை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு அவயவங்களும் அவருக்குள் நற்கிரியைகளை செய்வதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டு வைத்திருக்கிறார். Give thanks because he's given Jesus Christ.